வாங்கப்பா, வாங்க மாமா. பிள்ளைங்கள எப்படி இருக்காக? ஏன் வெளியே நின்னுக்கிட்டு உள்ள வாங்க. பரவாயில்ல பம்பு செட்டு. சரி, நீ பிள்ளைய தூக்கிட்டு கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். இந்த நிலைமையில இவரை கூட்டிகிட்டு வந்தா அந்த ஊருக்காரவங்களும் ஏதாவது சொல்லுவாங்கப்பா. அவன் ஆத்தா பார்த்துக்குவா. நீ என் குழந்தைய மட்டும் என் கூட வந்துருங்க. நீங்க கிளம்புங்கப்பா. நீ அவன் கூட இருந்தா உனக்கும் அந்த நோய் தொத்திக்கிறோம்ப்பா. அப்படி பேசாதீங்க. உனக்கும் உன் மயனுக்கும் நான் கஞ்சி ஊத்தி காப்பாத்துறேன். நீ வந்துடாதா? இங்க இருந்து பாருங்க. உங்க பிள்ளைக்கு இந்த நோய் வந்தா இப்படி விட்டுட்டு போயிருவீங்களா? இனிமே இந்த மாதிரி பேச்சு பேசிக்கிட்டே வீட்டு வாசல்ல மிதிக்காதீங்க. தயவு செஞ்சு போயிருங்கப்பா. வாடா. அம்மா, தாத்தா அம்மா. தப்பு பண்ணிட்டியா? ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரே உறவையும் அத்தை விட்டுட்டியே. எனக்கு நீதாயா முக்கியம். எனக்கு கொல்ல வரானே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எங்கடி ஓடுங்க நீ? வணக்கம்மா. குட் மார்னிங். இந்த மோர கிட்டக்கலாம் வணக்கம் போட வேண்டியது. ஏன் குறுக்க வந்து விழுகுற? இன்ஜினியர் ஐயா, நீங்க தானே? ஆமா. கும்பிடுறேங்க ஐயா. எங்க ஊர்ல குடிக்க கூட தண்ணி இல்லை. எந்த ஊர்ல தான் தண்ணி பிரச்சனை இல்ல? வறட்சியில ஆடு மாடெல்லாம் செத்து போயிருச்சியா. முந்தானால ஒரு மனசு அவசரம் போயிருச்சு. எந்த ஊரு? 1000 குளம். ஓ, அந்த ஊரா? உங்க ஊர் தலைவர் கூட மனு கொடுத்திருக்காரு. இரு பாக்குறேன். ஐயா புண்ணியவானே, ரொம்ப பசிக்கியா, தர்மம் பண்ணுங்கய்யா. தர்மம் இந்த அட பாவி, உடம்புக்கு முடியாத இப்படி மிதிக்கிறியே. நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. ஐயா, யோ, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? நீங்க தான் இருக்க சொன்னீங்க. சாரியா, வேலை மும்மரத்துல மறந்துட்டேன். ஐயா, நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க ஒரு தண்ணி பிரச்சனை தீர்த்து வச்சிடலாம் ஐயா. இன்னும் ஒரு வாரத்தை நான் உங்க ஊருக்கு வரேன். ஐயா, அது வரைக்கும் நான் உசுரோட இருக்க மாட்டேயா. உன் உடம்புக்கு என்ன? எல்லாம் நான் செஞ்ச பாவத்துக்கு கிடைச்ச பரிசையா. எங்க அத்தா குடிக்க தண்ணி இல்லாம தொண்டருக்கே செத்து போச்சியா. என்னப்பா சொல்ற? ஆமாயா, முந்தானத்தின் நேரம் அது உசுரோட இருந்துச்சு. என்னையா ஒண்ணு இல்ல. யப்பா, சீக்கிரம் கொண்டு வாயா. அப்பதான் எனக்கு தொண்டை அடைச்சிருச்சு. தண்ணி இல்லப்பா, அம்மா தண்ணி எடுக்க போயிருக்கு. ஐயோ,
கவலைப்படாத ஐயா, நாளைக்கு உங்க ஊருக்கு வரேன். அண்ணே அண்ணே, யாரு? நான் தான் மதனி இடிதாங்கி. வா கொழுந்தா, இம்புட்டு நாளா எங்க இருந்த? விருதுநகர் பக்கத்துல நரிக்குடியில எங்க சின்னத்தா வீட்டுல இருக்கு மதனி. ஆமா, அண்ணன் எப்படி இருக்கு? இருக்கு, உள்ள வா. அண்ணே, இப்ப எப்படின்னு இருக்கு உடம்பு? உடம்பா இதா அண்ணே, கூடிய சீக்கிரம் உன் உடம்பு சௌரியமாயிரும்னே. நீனும் நானும் கற்பனை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் தொழிலுக்கு போத்தானே போறோம். அப்ப இருக்குன்னு இந்த ஊருக்கார பயலுக்கு. மதனி, இந்த பலாரத்தை அண்ணனுக்கு பிள்ளைக்கும் கொடுங்க. அண்ணே, எனக்கு கல்யாணம்னே. பொண்ணு எந்த ஊரு? எங்க சின்னத்தா சொந்தத்துல ஒரு பொண்ணை பேசி முடிச்சிருக்கு. அடுத்த வாரம் கல்யாணம். அண்ணே, இந்தாண்ணே பத்திரிக்கை. மாதினிகிட்ட கொடுறா. மதனி, அண்ணே, இந்த ஊருக்கார பயலுக்கு ஒருத்தனு கூட பத்திரிக்கை கொடுக்கலனே. பத்திரிக்கை உனக்கு தானே. டேய், நான் உனக்கு எதுவுமே செய்யலையாடா. அண்ணே, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்னே. என் கல்யாணத்துக்கு நீங்களும் மதனியும் வந்து ஆசீர்வாதம் பண்ணா அதுவே போதும்னே. வாடா இதாங்கி. அண்ணே, என்னண்ணே? இவனை வித்து உன் கல்யாண செலவுக்கு வச்சுக்க. வேணாம்னே, நீ இல்லாதப்ப அம்மட்டு கஷ்டத்துலயும் நம்ம கருப்பனை மகனி விக்கலனே. பரவாயில்ல, வாங்கிக்க. உனக்கு நல்லது நடக்கட்டும். வேணாம் மகனி. வாங்கிக்கடா. வேணாம்னே. கடவுளை போன நே, புளி இழைச்சாலும் இன்னும் சீத்தம் குறையலனே. நே, முதல் நாளே நீங்களும் மகனி என் கல்யாணத்துக்கு வந்துடணும்னே. வரனே, பாரு மகனி. வா கொழுந்தா. சார், இங்க நீரோட்டம் நல்லா இருக்கு. மா, இங்கத்து ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையாமா? இந்தா. ஒண்ணுதானா? இது அப்பாவுக்கு. அதையும் கூட முடியாது. தரமாட்டியா? தரமாட்டேன். இப்ப தர போறியா இல்லையா? தரமாட்டேன்னு சொல்றேன்ல. தராட்டி போடி பம்பு செட்டு. தட்டி போடுவேன். பாரு. இந்தாயா. எனக்கு வேணாம் பம்பு செட்டு. அது என்ன பம்பு செட்டு? ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். அது ஒண்ணும் இல்லையா. எனக்கு மட்டும் சொல்ல. அப்ப எனக்கு 12-13 வயசு இருக்கும். காட்டுல பருத்தி எடுத்துட்டு இருந்தேன். அங்கதான் நான் பெரிய மனசியான. அதை தெரிஞ்சுக்கிட்டு வயசு பசங்களும் பெருசுகளும் இனிய பம்பு செட்டுன்னு கேலி பண்ணி கூப்பிடுவாங்க. வாழ்க்கையை நான் சீரழிச்சு விட்டாகம்மா. நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன். யோ, என்னையா பேசுற? நான் செத்ததுக்கு அப்புறம் இப்படியே இருந்துடாத. ஒரு நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி பேசாத. நீ சாக மாட்ட, நான் உன்னைய சாக விட மாட்டேன். அந்த எம்ம கிட்ட போராடியாவது உன்னைய காப்பாத்துவையா?
நிஜமாவா ஐயா சொல்ற? ஆமாப்பா, பெரிய மிஷினை வச்சு தரையில ஃபீடா தோன்றாங்கப்பா. ஐயா போய் தண்ணி வருதான்னு பார்த்துட்டு வரியா ஐயா? சரிப்பா. ஐயா, தண்ணி வருது. ஏய் நீ ஐயனா மயன் தானே? ஆமா. இனிமே இந்த பக்கம் பார்த்தேன் உன்னை கையை காலை ஒடிச்சிடும், ஓடுறா. எப்பா எப்பா, பெரிய புஸ்வானம் மாதிரி தண்ணி மேல பீச்சி அடிக்குதுப்பா. ஐயா நீ பாத்தியா ஐயா? பார்த்துட்டு தான் சொல்றேன். ஐயா ஒரு சனக தண்ணி எடுக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வரியா? அங்க போனா என்னை ஊர்க்காரங்க வயிறங்கப்பா. அப்பாவுக்காக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வையா. நான் சொல்ல சரிப்பா, நான் தூரத்துல நின்னு பார்த்துட்டு வரேன். ஏமா வீட்டுக்கிட்டே தண்ணி வருது, அதை விட்டு எங்கம்மா போறீங்க? இந்த தண்ணியை குடிச்சு நோயை வாங்கிக்கிறேன். நாங்க ஒன்றும் முட்டாசனங்க இல்ல. போங்கடி.